மத்திய அரசு நடத்தியிருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல் ஆக்ஷன் டிரான்ச் 4 அதுல இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 4979 ஏக்கர் 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் 4979 ஏக்கர் இங்கே டங்ஸ்டன் அந்த மைனிங்காக அந்த டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அது அலோகேட் ஆயிருக்கு. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லோரும் கூட இந்த பகுதிக்கு இது வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் டிசம்பர் 12ஆம் தேதி நாங்கள் மத்திய அரசு இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து முறையிட்டோம். அதன் பிறகு உடனடியாக அமைச்சரும் கூட இதற்கு ஒரு வழிவகுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த டங்ஸ்டன் பிளாக் இங்கே நடைபெற வேண்டாம், மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர் ஆஃப் இன்டென்ட் LOI அதை நீங்க கொடுக்காதீங்க, உடனடியாக நிறுத்தி வைங்க என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது ஆன பிறகும் கூட நம்முடைய சொந்தங்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இது அதனால்தான் இன்னைக்கு நாம நேரடியாக வந்து மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தோம். இந்த ஊரினுடைய அம்பலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் எல்லோரும் இந்த கூட்டத்தில் கட்சி பேதமின்றி எல்லா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக மக்களுக்கு நம்ம புரிய வச்சோம் இந்த டெண்டர் எப்படி வந்துச்சு, எதற்காக மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்க, எதற்காக மாநில அரசும் கடிதம் எழுதும் பொழுது அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணல, அப்ஜெக்ஷன் இல்லாதனால மத்திய அரசு அதை டெண்டர்ல போட்டாங்க, டிரான்ச் 4 டெண்டர்ல போட்டாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டிரான்ச் 2 டெண்டர்லயே போட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதம் 2024 நடந்த டெண்டர்ல அப்பொழுது யாருமே டெண்டர்ல இந்த பிளாக்கை எடுக்கல. யாருமே எடுக்காத காரணத்தினால் மத்திய அரசு மறுபடியும் இரண்டாவது முறையாக டெண்டர் விடுறாங்க டிரான்ச் 4ல. அந்த இரண்டாவது முறையாக விடப்பட்ட டெண்டர்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அந்த டெண்டர்ல அவங்க வெற்றி பெறாங்க. இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிய பிறகு இங்கே வந்து அரசியெல்லாம் தாண்டி மாநில அரசு மத்திய அரசு எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய கோரிக்கை பெரும் கோரிக்கையா இருந்தது. அதனால இந்த அமைச்சர் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம். ஐயா தன்னுடைய செய்திக்குறிப்புல 24 டிசம்பர் செய்திக்குறிப்புல தெளிவா சொல்லியிருந்தாங்க, இது 4979 ஏக்கராக இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு ₹1 வருமானத்தில் இல்ல. மத்திய அரசு வந்து டெண்டர் கூப்பர் அத்தாரிட்டி மட்டும்தான். ₹1 கூட இதன் மூலமாக மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை. எல்லா வருமானமும் மாநில அரசுக்கும் உள்ளூர் பஞ்சாயத்துக்கு தான் மூலமா வருமானம் வருது. நாங்க டெண்டர் இஷ்யூவிங் அத்தாரிட்டி மட்டும்தான். மாநில அரசு தான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கணும், மாநில அரசு தான் மைனிங் லீஸ் கொடுக்கணும், மாநில அரசு தான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்க வேண்டாம் நாங்க சொல்லிட்டோம். அதனால மக்களுடைய கோரிக்கை எந்த காரணத்திற்கும் இங்க டெண்டர் வேண்டாம், எந்த காரணத்திற்கும் பல்லுயிர் தளம் கிட்டத்தட்ட 477 ஏக்கர் இருக்கு, அதுவும் தாண்டி பக்கத்தில் எங்கேயும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதன்படி நாங்கள் கிஷன் ரெட்டி ஐயாட்டை எடுத்துட்டு போயிருக்கிறோம். 17, 18, 19 ஐயா அவர்கள் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா டெல்லி கூட்டிட்டு போறோம் 5 தலைவர்கள் 20ஆம் தேதிக்குள்ள. இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அளித்திருக்கின்றோம். 4979 ஏக்கர்ல இது வராது அப்படி. அதனால் அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க. அதனால் மக்கள்கிட்ட குறிப்பா நாம் வந்ததற்கான காரணம் பொங்கல் பண்டிகை இருக்கு, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க, தவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு ஓடி வந்தோம். அதனால் நீங்க தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க ஐயா. 17, 18, 19 ஐயா சென்னை வருவாங்க. இல்லைன்னா 20ஆம் தேதிக்குள்ள நாங்க டெல்லிக்கு 5 தலைவர்களை கூட்டிட்டு போய் அமைச்சரை பார்த்து அமைச்சர் வாயிலே இந்த அறிவிப்பு வரும். முழுமையாக இந்த ஊர் முழுவதும் 4979 ஏக்கருக்கு வராது என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றோம். மக்களும் அன்போடு கலந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கும் நிகழ்ச்சி அறப்போராட்டத்தில் ஒரு மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. அது தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் மாநில அரசுக்கு நான் 2 கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். அண்ணன் மூர்த்தி அவங்க அமைச்சரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய கோரிக்கை, பொதுமக்களின் மீது போடப்பட்ட வழக்கை உடனடியாக மாநில அரசினால வாபஸ் வாங்க முடியும். ஏன்னா அமைதியான முறையில் ஒரு பைசா பொது சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தல, யாரையும் எந்த போலீஸ்காரங்கிட்ட சண்டை கூட போடல. அவங்க மதுரைக்குள்ள வரணும், ஹெட் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி வரணும், நாங்க பேசிட்டு போயிடறோம் அப்படின்னு அறப்போராட்டம் தான். பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி இருக்கு. ஆனால் மாநில அரசு உடனடியாக இவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்கை அதை வாபஸ் பெறணும், கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் இந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 4979 ஏக்கர்ல
ஒரு சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அந்த ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அது இத்தனை நாளா லாக்கில் இருந்துச்சு. நேற்று மாநில அரசு அதை அன்லாக் பண்ணியிருப்பதாக நான் அறிகின்றேன். ஸோ நேற்றிலிருந்து இந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அதை எடுப்பதற்கு அந்த லாக்கை நேற்றிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் அந்த ஈசி இப்ப மக்கள் வாங்குவதற்கு விற்பதற்கான உரிமை இப்ப வந்துருச்சு. மூன்றாவது எங்களுடைய கோரிக்கை, இனி அடுத்த கட்ட தமிழகத்தில் இது போன்ற ஒரு கனிம வளம் எல்லாம் நாம டெண்டருக்கு வரும் பொழுது ஒரு மத்திய அரசு கேட்கும் பொழுது சரியான முறையில் நாம் பதில் கடிதம் போட வேண்டும். ஏன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் திரும்ப ஏற்படக்கூடாது என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அப்ப வரும் பொழுதே ஒரு கிராம சபை போட்டு கிராம சபையில மக்களுடைய கருத்தை கேட்டு அதை சரியான முறையில் ஆராய்ந்து அது அப்பொழுதே மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிச்சா மத்திய அரசு அதை டெண்டர் கொண்டு போறது கிடையாது. அதையும் மாநில அரசு வருகின்ற காலத்துல பிரச்சனைக்குரிய இடத்துல உண்மையால கிராமம் இருக்கு. ஏன்னா இதெல்லாமே முல்லை பெரியார் நீர்ப்பாசன பகுதி. இந்த பல்லுயிர் தளத்தை தாண்டி இதெல்லாம் விவசாய பகுதி, மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பகுதி, சமணர் படுகை இருக்கக்கூடிய பகுதி, 2000 ஆண்டுகளுக்கு முக்கியமான தொல்லியல் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி. அதை மாநில அரசு அடுத்து வரக்கூடிய டெண்டர்ல இதற்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து சரியான முறையில் கடித பரிமாற்றம் நடத்த வேண்டும் என்றும் மாநில அரசு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.